இதே போல எவ்வளவு கருத்து பாசி பிடிச்சு போனாலும் பித்தளை, செம்பு, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பூஜா சாமான்கள் இப்படி எல்லாத்தையும் சட்டுன்னு 2 நிமிஷத்துல நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்னன்னா, இதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாசி பிடிச்சிருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு காட்டன் துணியோ ஒரு பேப்பரோ எடுத்து இதே போல தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக திருநீரோ அல்லது கோலப்பொடியோ போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கோலப்பொடி தான் போட்டிருக்கிறேன். கோலப்பொடி போட்டுட்டு இதே போல தொடச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கும் நம்ம காட்டன் துணியோ பேப்பரோ பயன்படுத்தி தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போவே அதில் இருக்கக்கூடிய பாதி கரையும் போயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகணும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஷாம்பு இல்லைன்னா சாதாரண சோப்பு போட்டு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பூஜா சாமான்கள் எல்லாத்தையும் அதில் போட்டு விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற போட்டு விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் அப்படியே பல பலன்னு மின்னுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.